என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில ஸ்டாக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். பிஎஃப்சி, ஆர்இசி அதெல்லாம் பார்த்திங்கன்னா 5 மடங்கு 6 மடங்கு ஏறிடுச்சு. இன்ஃபேக்ட் நான் ஒரு வீடியோவில் நான் எப்படி அந்த ஸ்டாக்லாம் ஐடென்டிஃபை பண்ணுன்ற கதையெல்லாம் கூட நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸ் இல்லைங்களா. அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆர்இசி, பிஎஃப்சிலாம் பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டே வந்து எஃப்டிஏ ரிட்டர்னோட பெட்டராக வந்தது. அந்த மாதிரி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் லைக் மார்க்கெட் பெருசாக மேலே போகல, மார்க்கெட் கீழே இறங்கி இருந்தால் கூட நமக்கு எஃப்டி ரிட்டர்ன் நமக்கு டிவிடெண்ட் மூலமாக வந்துடுது. அது எப்போ ஏறுதோ அப்போ விற்றுக்கலான்னு வச்சுருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஸ்டாக்லாமே இப்போ கிட்டத்தட்ட 5 மடங்கு 6 மடங்கு விலை ஏறி இருக்குது. அதை பார்த்துட்டு இப்போ சிலர்லாம் எங்கிட்ட கேட்குறாங்க, சார் இப்போ எதாவது கொஞ்சம் ஷேர் சொல்லுங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மிட் கேப், ஸ்மால் கேப் எஸ்பெஷலி ரொம்ப அதிகமாக ஏறிடுச்சு. இது வந்து ஒரு ஓவர் வேல்யூவேஷனில் இருக்குது அப்படின்னு தான் நான் மட்டும் இல்லை, நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் அதான் ஃபீல் பண்ணுறாங்க. நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ், பிஎம்எஸ் மேனேஜர்ஸ் வந்து இப்போது காசு கொடுத்தா வாங்குறதே இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டால் அவங்களே சொல்கிறாங்க, சார் நீங்கள் காசு கொடுத்தா கூட கண்டிப்பாக 1 வருஷம் கழிச்சு நீங்கள் திரும்ப தான் கேட்பீங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து இந்த மிட் கேப்லாம் வந்து ரொம்ப ஹைலி வேல்யூடில் இருக்குது. இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பொருத்தமாக இருக்காது. அப்படியே அவங்க காசு வாங்கினாலும் அதை இன்வெஸ்ட் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ கேஷ் காம்பனண்ட்டை நிறைய வச்சுருக்கிறாங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு அடுத்த 2-3 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. எந்த ஒரு நாட்டுக்குமே வந்து பங்குச்சந்தைக்கு ரொம்ப நம்பர் 1 ஃபேக்டர், மிக மிக முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஏதோ ஒரு கட்சி ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் நமக்கு என்னன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிஜேபி ஆண்டா என்ன, காங்கிரஸ் ஆண்டா என்ன, யாராவது ஒருத்தர் ஸ்டேபிளான கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா போதும், பங்குச்சந்தைகள் நல்லாயிருக்கும். 2009 எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஹங் பார்லிமெண்ட் வரும் அப்படின்னு தான் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போது காங்கிரஸ் வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை கொடுத்தது. அதனால தான் ஒரே நாளில் பங்குச்சந்தைகள் வந்து 20% ஏறிச்சு. ஸோ ஸ்டெபிலிட்டி. ஸோ அது ஒன்று இருக்குது. இந்த தடவை பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு பர்சனல் கருத்து என்னன்னு சொன்னால், பிஜேபி தான் வரும் அப்படின்னு எல்லோரும் நம்புகிறாங்க. அதனால் பிஜேபி வந்ததுன்னு சொன்னால் அது சர்ப்ரைஸ் கிடையாது. பங்குச்சந்தைகள் வந்து எப்பவுமே சர்ப்ரைஸ் நியூஸுக்கு மட்டும்தான் ரியாக்ட் ஆகும், எக்ஸ்பெக்டட் நியூஸுக்கு ரியாக்ட் ஆகாது. ஸோ பிஜேபி தான் வரும் அப்படின்னு எல்லோரும் நம்புறதுனால தான் பங்குச்சந்தைகள் ஆல்ரெடி நிஃப்டி 19,000 22,200 வரைக்கும் ஏறிடுச்சு. கடந்த 3 மாதத்தில் கிட்டத்தட்ட 3000 பாயிண்ட் ஏறிடுச்சு. அதனால் பிஜேபி ஜெயித்தாலுமே பங்குச்சந்தைகள் வந்து ஒரு பெரிய லெவலில் மேலே போகாது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் பிஜேபி தோற்றால் பங்குச்சந்தைகள் பெருமளவு சரியும். ஸோ அப்போ பாருங்கள், மேலே போனால் பெருசாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் கீழே போனால் நிறைய கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சமயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியாக டெசிஷனாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ரிஸ்க் ரிவார்டு உங்கள் ஃபேவரபுளில் இருக்காது. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு சப்போஸ் நம்ம 2 சீனரி எடுத்துப்போம். பிஜேபி வின் பண்ணுறாங்க, இல்லை பிஜேபி வின் பண்ணல. இப்போ பிஜேபி வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டிப் வந்ததுன்னா நீங்கள் வாங்கலாம். அது நான் பெருசாக ஏறலனாலும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஒருவேளை பிஜேபி தோற்றால் பங்குச்சந்தைகள் பெருமளவு சரியும். 2016 யூஎஸில் என்ன நடந்தது? ட்ரம்ப் வந்தால் கண்டிப்பாக வந்து பங்குச்சந்தைகள் சரியும்னு சொன்னாங்க. ட்ரம்ப் வந்தார், பங்குச்சந்தைகள் சரிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த பிக்கஸ்ட் புல் ரன் ஆஃப் த யூஎஸ் மார்க்கெட் கேம் இன் யூஎஸ் தட் டைம் ஒன்லி. அதே போல் இப்போ பிஜேபி வந்ததுனால், பிஜேபி தோற்றுறதுனால் கண்டிப்பாக பங்குச்சந்தைகள் சரியும், பெருமளவில் சரியும். ஆனால் அதுதான் வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கின்னு நீங்கள் பங்குகளை வாங்கலாம். ஏன்னால் அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில், மாதங்களில் கண்டிப்பாக பங்குச்சந்தைகள் நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அகெயின் இந்த இடத்துல வந்து பிஜேபி ஜெயித்தால் தோற்றால் அப்படின்னு பேசுகிறேன். அது வந்து கரெக்டாக இருக்காது. அதாவது யாராவது ஒருத்தர், இப்போ பிஜேபி தோற்றுட்டு ஹங் பார்லிமெண்ட், யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை, ஹங் பார்லிமெண்ட், அதனால் வந்து பிரசிடென்ட் ரூல் தான் வருது, இன்னொரு 6 மாதம் கழிச்சு எலெக்ஷன்லாம் வருதுன்னா அப்போ கண்டிப்பாக பங்குச்சந்தைகள் வந்து ஏறவே ஏறாது. ஸோ பிஜேபி தோற்று வேறு ஏதாவது ஒரு கட்சி வந்து நிலையான ஆட்சியை கொடுத்தால் பங்குச்சந்தைகள் இறங்கும், இறங்கினதுக்கப்புறம் ஏறும். கண்டிப்பாக எப்படி பார்த்தாலுமே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப எச்சரிக்கை அவசியம் தேவை.
அது ஒன்று. ரெண்டாவது, அப்படியே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் சார், கையில் காசு இருக்குது சார், இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போ பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா கோயிங் ஃபார்வர்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பாண்டோட வேல்யூ அதிகமாகும். ஸோ குறிப்பாக நீங்கள் வந்து ஜிசெக்லலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைஞ்சதுன்னா அந்த பாண்ட் வேல்யூவில் ஏறும். அப்போ ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணலாம். அதே மாரி இல்லை இப்போ தான் சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல குட் குவாலிட்டி ஸ்டாக்ஸு ஓரளவு நல்ல கரெக்டாக இருக்கிறது அந்த மாதிரி நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, பஜாஜ் ஃபைனான்ஸு, பாரத் ஃபோர்ஜு, இந்துஸ்தான் யூனிலீவர், ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு ஏற்ற ஸ்டாக்குன்னு சொல்லலாம். அதை பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் எஸ்ஐபி மூலமாக தான் பண்ணணும். அப்பப்போ கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்கணும். ஒரே முதலீடாக நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஆனால் மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்கிறது தொடர்ந்து மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்குண்டான எவ்வளோ மேலே போகும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ இது இல்லாமல் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மேபி இன்னொரு 15 டேஸில் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோ வந்து போடுறேன் நான். ஸோ கண்டிப்பாக இந்த சமயம் வந்து பங்குச்சந்தையில் ரொம்ப காஷியஸாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய மெசேஜு. அதனால் தயவு செஞ்சு யாரும் சார் ஏதாவது ஒரு நல்ல ஸ்டாக் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.